வணக்கம். அழுகை. அழுகைக்கு விதிவிலக்குன்னு சொல்லி ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு அதிசய பிறவி, ஏதாவது ஒரு கின்னஸ் சாதனை, இல்ல ஏதாவது ஒரு டெஃபிசிட்னால அழுகாத ஒருத்தர் இருந்தா தான் உண்டு. நம்ம எல்லாருமே அழுகைக்கு உட்பட்டவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்ன நம்ம அழுகுறோம், அழுகை தூண்டின விஷயங்கள் நமக்கு நடக்குதுங்கிறத அட்மிட் பண்ணிக்கிறதுல நமக்கு சில முரண்பாடுகள், தயக்கங்கள், அதீத வெளிப்பாடுகள் கூட இருக்கு. அழுகைக்கு பின்னாடி நிறைய எமோஷன்ஸ், சயின்ஸ், கல்ச்சர் நிறைய விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. இப்போது அழுகைங்கிறது வீக்னஸா இல்லை தலைமுறையாக அழுகையினுடைய சைலண்ட் ஸ்ட்ரென்த்தை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோமா? இதை அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. எதனால் நம்ம அழறோம்? அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? கண்ணீர், அழுகையானது ஒரு ரேண்டமான விஷயம் கிடையாது. அது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எமோஷனல் ரெகுலேட்டர். பேசல் டியர்ஸ் நம்ம கண்ணை லூப்ரிகேட்டடாக வைக்கும். இதுவே ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் நம்ம கண்ணில் ஒரு தூசி பட்டுட்டாலோ இல்லை புகை மூட்டத்தினால நம்ம கண்ணை எரிச்சல் அடையும் போதோ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் வரும். இதுவே எமோஷனல் டியர்ஸ், இதுதான் முக்கியம். அண்ட் எமோஷனல் டியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிஸ்டீரியஸ் அண்ட் ஹீலிங். நம்ம மனசு வருந்தி கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரில், அழுகையின் கண்ணீரில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான கார்டிசால், அட்ரினாலின் இவற்றின் கலவையும் இருக்கும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்கள் உடம்புல இருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ளாஷ் அவுட் பண்ணும். ஸோ இட்ஸ் அ பயாலஜிக்கல் டீடாக்ஸ் ஆஃப் யோர் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அழுகும்போது ஒரு பிரேக் டவுனால் நீங்கள் அழுகிறீங்க, நீங்கள் உடஞ்சி அழுகிறீங்கிறதையும் தாண்டி அழுகையின் வாயிலாக உங்கள் உடம்பு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுதுங்கிற உண்மையும் சேர்ந்து மனசில் பதிச்சுக்கோங்க. எதனால் நம்ம அழறோம்? சைக்கலாஜிக்கலி அழுகைங்கிறது நம்மளுடைய எமோஷ்னல் ரீசெட் பட்டன்னு சொல்லலாம். நம்ம எப்போ ஒரு பாயிண்டில் நம்மளோட எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணுறது நமக்கு இனி மேற்கொண்டு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற அமைப்புக்கு வருமோ அந்த பாயிண்டில் அழுகை வெளிப்படும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் நம்மளோட உடம்போட காம் மோட். இதனால தான் ஒரு நல்ல அழுகைக்கு அப்புறமா நம்ம ரிலாக்ஸ்டாவோ அல்லது ஸ்லீப்பியாவோ ஈவன் லைட்டராகவோ ஃபீல் பண்ணுறோம். தெரப்பி செஷன்ஸில் பல வருஷம் தேக்கி வச்சுருந்த அழுகைகளை வெளிப்படுத்துகிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அவங்க அழுதுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயமே வெளிப்படும். அங்கேருந்து தான் ஹீலிங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அழுகைங்கிறது வீக்னஸ் கிடையாது. எங்கேயாவது ஒரு கட்டத்தில் உங்களை மீறி நீங்கள் அழுதுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, இது நீங்கள் ஹியூமனாக இருக்கிறதுக்கான பர்மிஷன், அழுக வீக்னஸ் கிடையாது. நமக்கு ஏன் அழுக வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளோ தயக்கம்? இவன் முன்னாடி மட்டும் அழுதுறவே கூடாது, நம்ம கண்ணீரை வெளிப்படுத்திடவே கூடாது, இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்துக்கு நம்ம எப்போ வந்தோம்? ஏன் இதை ஒரு ஷேமாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்? இந்த விஷயத்துக்கு பின்னாடி புதிஞ்சிருக்கிற கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன? அக்ராஸ் மெனி கல்ச்சர்ஸ், அதுலேயும் நம்மளை மாதிரி பிரத்யேகதையான கன்சர்வேட்டிவான கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அழுகையை ஒரு பலவீனத்துக்கு சமமான விஷயமா அர்த்தமாக பார்த்தாங்க. ஆண் குழந்தைங்க கிட்ட அழாத, நீ ஒரு ஆண்ணும், பெண் குழந்தைங்க கிட்ட அழாத, நீ ரொம்ப சென்சிட்டிவ், இதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்தாங்க. ஆக ரெண்டு ஜெண்டர்ஸும் பொதுவாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எமோஷன்ஸ் ஆர் எம்பாரசிங், அதாவது உணர்வுகள் தர்ம சங்கடத்துக்கு உட்பட்டவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. பட் உணர்வுகளை அடக்கி வைக்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் நம்மளை பலவான் ஆக்காது. நம்ம குழந்தைங்க கிட்ட போயிட்டு எல்லாரும் முன்னாடி அழக்கூடாது, அழுகை அடக்கி வைத்து நம்ம அட்வைஸ் பண்ணும்போது வி மேக் தெம் எமோஷ்னலி டிஸ்கனெக்டட். அவங்களுடைய உணர்வுகள்லேருந்து அவங்களையே விலக்கி வைக்கிறோம். இன்ஃபேக்ட் மீனிங்ஃபுல்லாக அழுகைக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம்னா ஜப்பான்லேருந்து இந்தியா வரைக்கும் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸில் துயரமாகட்டும், கலையாகட்டும், டிவோஷன், பக்தி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அழுகைங்கிறது பியூரிஃபிகேஷன் ஆஃப் த சோல், ஒரு சுத்திகரிப்பு மையமாக தான் இருந்திருக்கு. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போகிற போக்கில் நம்ம சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கைவிட்டுட்டோம். அழுகையினுடைய பவர் என்ன? நம்ம அழுகும்போது நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அழுகையினால கிடைக்கும்? முதல்ல நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்லேருந்து டென்ஷன் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஹார்மோனுக்கு பாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு தொடர்பு இருக்குதோ அந்த ஹார்மோனான ஆக்சிடோசின் அதனுடைய லெவல்ஸ் ரைஸ் ஆகும். எந்தவித எக்ஸ்டர்னல் கோப்பிங் டூலும் இல்லாமல் ஏதாவது ஒரு மனசை திசை திருப்ப டிஸ்ட்ராக்ஷன் வேணும்னு சில விஷயங்கள் தேடி நம்ம போவோம். அதெல்லாம் இல்லாமலே அழுது முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மூட் நேச்சுரலாகவே ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நம்மளோட எமோஷன்ஸை எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறது? நம்ம எமோஷன்ஸை தழுவி தாம் தூம்னு குதிக்காமல், ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், ஓவர் ரியாக்ட் பண்ணாமல், அழுக வந்துச்சா ஓகே ஃபைன், இப்போ இதுக்கப்புறம் எப்படி நம்மளோட எமோஷன்ஸ் கூட ரீகனெக்ட் பண்ணுறது? அக்னாலஜ். நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா ஓகே, ஐயோ அழுதுட்டோமே, இவன் முன்னாடி கண்ணீர் வடிச்சிட்டோமே, இந்த மாதிரி ஆடடாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காமல் உங்களுக்கு இந்த அழுகை தேவைப்பட்டது அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது, ரிஃப்ளெக்ட். எந்த விஷயம் உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுச்சு, உங்களோட ட்ரிகர் என்ன, அந்த விஷயத்தை எழுதி வைங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதாங்கிறத ஒரு அவேர்னஸ்க்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது இட்ஸ் அ விண்டோ இன்டு யுவர் எமோஷனல் நீட்ஸ். மூணாவது, எக்ஸ்பிரஸ். உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான யாராவது ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணீங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன்னா எமோஷனல் ரிலீஸ் ஷேர்ட் வித் எம்பத்தி பிகம்ஸ் ஸ்ட்ரென்த். அதனால ஒரு நம்பகமான நபர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சிறப்பு. நாலாவது, ரெஸ்டோர். நல்லா நீங்கள் அழுது முடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கிறதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதோ அத்தியாவசியம். யூ ஹேவ் டன் யுவர் இன்னர் ஒர்க்.
நீங்கள் அழுது முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு முக்கியம். அதனால் உங்கள் பாடிக்கு ரெஸ்ட்டு தேவை. ஆக அழுகை வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அழுதுட்டோமே அப்படின்னு அசிங்கப்படாதீங்க. அது உங்கள் வீக்னஸ் கிடையாது. அழுகைங்கிறது நீங்கள் ரொம்ப காலம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் தான். சப்போஸ் நீங்கள் யார் முன்னாடியாவது அழுது எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனதோடு மட்டும் இல்லை, அது உங்களுக்கு ஒரு எலிவேஷனும் கூட தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் பிகின்ஸ் வித் சென்சிட்டிவிட்டி. You're not crying because you're weak. You're crying because you're real. So let's normalize feeling. Take care.